கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 29வது அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து தான் தாவீது அந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். அந்த வசனங்களிலே சில வசனங்களை பார்த்து ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 29 வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சத்தத்தை என்ன பண்ணுமா, 1வது வசனம், பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் அப்படி சொல்றாங்க. 5வது வசனம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது, கர்த்தர் லீப்லோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த சத்தத்தின் வல்லமையை மிக தெளிவாய் இந்த இடத்துல எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வல்லமையுள்ள அந்த சத்தத்தை என்ன செய்யணும்னா, 2வது வசனம், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த சத்தத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும், மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்றால் அந்த சத்தத்தை முழங்க பண்ணுகிற தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராயிருப்பார் யோசி பார்ப்போம் சற்று. அதனால அவருக்குரிய மகிமை, அவருக்குரிய கனத்தை அவருக்கு மாத்திரமே நாம் செலுத்த வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நான் கேட்கிற யாவரும் என்ன பண்ணுவோம்னா, மனுஷ சத்தம் அது வல்லமை உள்ளது போல இருக்கும், ஆனால் பலன் இழந்த சத்தம் தான் மனுஷனுடைய சத்தம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் அது வல்லமை உள்ள சத்தம். அந்த வல்லமை உள்ள சத்தத்தை அறிந்த 100க்கு அதிபதி தான் சொல்லுகிறார், கர்த்தாவே இயேசுவே, நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் நல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சத்தத்துல வல்லமை இருக்கு, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த 100க்கு அதிபதியை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்படிப்பட்டதான வல்லமை உடைய தேவனுடைய சத்தம் நமக்கு எப்பொழுதும் முதன்மையாக தோன்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தன்னின் மேல் ஜலப்பிரவாகமே கற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகமேல் கற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா, பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா, கனவல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெறுக, பிதா குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெறுக.
கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தத்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூர் மரங்களையும் லீபனோனின் மரங்களையும், கேதூர் மரங்களையும் லீபனோனின் மரங்களையும், கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றதே. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாக மேல் தத்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜலப்பிரவாகத்தின் மேல் அவருடைய சத்தம் ஹல்லேலூயா முழங்கியதை நாம் பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் அலைகளையும் பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, அமைதலா இரு, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி. அப்படியாக நம்ம வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய சத்தம் அந்த இடத்திலே அது முழங்கும் என்றால் எல்லாமே பின்னிட்டு திரும்புகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரராய் நாம் இருந்து அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை நாம் அவருக்கே செலுத்தும் பொழுது ஆண்டவர் அவர் சத்தத்தை முழங்க பண்ணி சத்துருவை சிதறடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை கேட்கிற நாம் யாவராயிருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்க ஆவலுள்ள பிள்ளைகளாய் இருப்போம். இன்னும் அதிகமாய் வாஞ்சிப்போம். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.